இன்றைக்கி துளசி டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் டீ போட போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு 4 கட் பண்ணிக்கோங்க. அதையும் அதோட போட்டு நுணுக்கணும். லேசாக நுணுக்கிக்கோங்க. அந்த மல்லி ரொம்ப நைஸ் ஆகணும்னு தேவையில்லை, லைட்டாக நுணுக்கிட்டா போதும். துளசி ஒரு கைப்பிடி போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா நுணுக்கணும். இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கோங்க. டீ தூள் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற அந்த எல்லாமே மல்லி, துளசி எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கணும். இதோட அளவில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா அப்படி கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். போட்டு அதோட கலந்துடணும். நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அது 2 கிளாஸ் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த எசன்ஸும் உள்ளே இறங்கும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. டீ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டீயை வடிகட்டிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனுக்கு கொரோனா சீசனுக்கு இந்த டீ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.